Hi guys, welcome back to ARIVU channel. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பைத்தான் சீரீஸில் டேட் டைம் மாடல் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த செக்ஷன்லையும் டேட் டைம் மாடலோட இன்னும் சில மெத்தட்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேட் டைம் மாடலில் உள்ள கான்ஸ்டன்ட்ஸ் மேக்ஸ் இயர் அண்ட் மின் இயர் அது என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். டேட் டைம் மாடலை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். மேக்ஸ் இயர் எல்லாமே கேப்ஸில் தான் ரைட் பண்ணணும். மின் இயர், ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டோட நேமும் வந்து பார்த்திங்கன்னா கேப்ஸில் தான் கொடுக்கணும். எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ டேட் டைம் மாடலில் உள்ள மேக்ஸிமம் இயர் நம்பர் பார்த்திங்கன்னா 9999. டேட் டைம் மாடலில் உள்ள மினிமம் இயர் நம்பர்னு பார்த்தோம்னா 1. ஸோ இந்த மேக்ஸ் இயர் அண்ட் மின் இயர்னு இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை தான் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு டேட் டைமில் வந்து டேட் டைம் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அந்த கிளாஸில் உள்ள நவ் மெத்தட் பற்றி இப்போ பார்ப்போம். எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ டேட் டைம் அப்படிங்கிறது மாடல் நேமு. ஸோ அந்த மாடலுக்குள்ளே டேட் டைம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸில் உள்ள நவ் அப்படிங்கிற மெத்தடை நான் கால் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன ரிட்டன் ஆகிருக்குன்னு பாருங்கள். டேட்டு வித் டைம். டேட்டில் பார்த்திங்கன்னா இயர், மந்த், டே. டைம் பார்த்திங்கன்னா அவர், மினிட்ஸ், செகண்ட் அண்ட் மைக்ரோ செகண்ட். ஸோ இந்த மாதிரி ரிட்டன் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இதை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபார்மேட் பண்ணுறேன். அதாவது எனக்கு வெறும் டேட்டு மட்டும் வேணும் அப்படின்னா எப்படி ரைட் பண்ணுறது, இல்லை டைம் மட்டும் வேணும்னா எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்ட்ரிங் ஃபார்மேட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி ஃபார்மேட் பண்ணுறேன். சரிங்களா? அதுக்கு இப்போ நான் கோடிங் ரைட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டி அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்டில் நான் வந்து டேட் அண்ட் டைம் ரெண்டுமே வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. இந்த ஆப்ஜெக்டில் இருந்து நான் வந்து ஃபார்மேட் பண்ணுறேன் ஸ்ட்ரிங் ஃபார்மேட் டைம் அப்படிங்கிற இந்த மெத்தட் யூஸ் பண்ணி. இதில் வந்து கேபிட்டல் லெட்டர் ஒய் கொடுத்தேன் அப்படின்னா இயர் வந்து எனக்கு ரிட்டன் ஆகும். நெக்ஸ்ட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்லாஷ் வந்திருக்கு. நான் ஃபார்மேட் பண்ணுறேன், எனக்கு இந்த ஃபார்மேட்டில் வேணும் அப்படிங்கிறனால நான் ஃபார்மேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் எம் கொடுத்துருக்கேன். மந்த்து வந்து ரிட்டன் ஆகிருக்கு. எம்னா உங்களுக்கு மந்த் ரிட்டன் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்லாஷ் வந்து ரிட்டன் ஆகிருக்கு. அடுத்தது பர்சன்டேஜ் டி கொடுத்துருக்கேன். டினா வந்து டேட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு டேட் வந்து ரிட்டன் ஆகிருக்கு. இங்கே அதான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸ்ட்ரிங் ஃபார்மேட் டைம் மெத்தட் டேக்ஸ் ஒன் ஆர் மோர் ஃபார்மேட் கோட்ஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதை தான் வந்து நம்ம ஃபார்மேட் கோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ரிட்டர்ன்ஸ் ஏ ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் பேஸ்ட் ஆன் இட். இங்கே கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட் கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இங்கே ஃபார்மேட் பண்ணுவோம். இதில் பர்சன்டேஜ் ஒய் கொடுத்தோம்னா இயர். இதிலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 9999 வரைக்கும். பர்சன்டேஜ் எம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மந்த் ரெஃபர் பண்ணோம். எதில் இருந்துன்னா 1 to 12 வரைக்கும். பர்சன்டேஜ் டி கொடுத்தனா டே ரெஃபர் பண்ணோம் 1லேருந்து 31 வரைக்கும். பர்சன்டேஜ் ஹச் அப்படிங்கிறது கேப்ஸில் வரணும். அவரை மென்ஷன் பண்ணோம். எதில் இருந்து அப்படின்னா 0லேருந்து 23 வரைக்கும். அதேமாரி பர்சன்டேஜ் எம் கொடுத்தீங்கன்னா மினிட்டை ரெஃபர் பண்ணோம். எதில் இருந்துன்னா 0லேருந்து 59 வரைக்கும். பர்சன்டேஜ் எஸ் கொடுத்தீங்கன்னா செகண்ட் ரெஃபர் பண்ணோம். ஸோ 0லேருந்து 59 வரைக்கும் கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகிருக்கு, டேட் மட்டும் வந்திருக்கா. ஸோ எனக்கு வந்து இப்போ அவர், மினிட், செகண்ட் இப்படி வரணும். சரிங்களா? ஸோ நான் அப்படியே இதை வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். கேப்ஸில் கொடுக்கணும். அதேமாதிரி இங்கே ஸ்லாஷ் போட்டிருக்கேன் இல்லையா இடையில, அதில் நான் வந்து கோடன் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எனக்கு ரிட்டன் ஆகும். எக்ஸிக்யூட் பண்ணுறேன். கண்ட்ரோல் என்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி பிரிண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ 21 அப்படிங்கிறது அவர், 12 அப்படிங்கிறது மினிட்டு, நெக்ஸ்ட்டு 53 அப்படிங்கிறது செகண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம இங்கே என்ன ஃபார்மேட் கோட் கொடுக்குறோமோ அந்த ஃபார்மேட் கோட்லேருந்து எனக்கு என்னென்ன வேல்யூஸ் வருமோ அந்த வேல்யூஸ் வந்து ரிட்டன் ஆகும். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டீன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டில் டேட் டைம் மாடலில் உள்ள டேட் டைம் கிளாஸில் உள்ள நவ் மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த
மெத்தட் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டு வித் டைம் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். அதிலிருந்து நான் ஃபார்மேட் பண்ணுறேன். எப்படி ஃபார்மேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற இந்த ஃபார்மேட் கோட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபார்மேட் கோட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான மாதிரி அவுட்புட்டை வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த செக்ஷனில் மேக்ஸ் இயர் மின் இயர் அப்படிங்கிற 2 கான்ஸ்டன்ட் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நவ் மெத்தட் டேட் டைம் அப்படிங்கிற கிளாஸில் உள்ள நவ் மெத்தட் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட் டைம் அப்படிங்கிற இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி வந்து டேட் அண்ட் டைமை வந்து ஃபார்மேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.